உன்னை நினைத்து நினைத்து அந்த பெண் உருகிக் கொண்டிருக்கிறாள். சர்தார் பவன் ஹோட்டலில் தகப்பனும் மகளும் தங்கியிருக்கிறார்கள். அவர்களை போய் பார் என்றார் அந்த மனிதர். மறுநாள் சர்தார் பவன் ஹோட்டலுக்கு போனேன். மனோகரி மட்டும் அறையில் தனியாக இருந்தாள். அவள் தகப்பனார் என்னை பார்ப்பதற்காகத்தான் போயிருப்பதாகச் சொன்னாள். அன்றிரவு தன்னால் எனக்கு நேர்ந்த கஷ்டத்தை பற்றி வருத்தம் தெரிவித்தாள். இது என்ன பிரமாதம்? சில நிமிஷ நேரம் உன் காதலனாக நடிக்கும் பேறு பெற்றேன் அல்லவா? அதற்கும் சில மணி நேர சிறைவாசத்துக்கும் சரியாய் போயிற்று என்றேன். பிறகு அந்த ஒற்றை ரோஜா பூவை எடுத்து அவளிடம் கொடுத்தேன். அவள் அளவில்லா அதிசயத்துடன் அதை வாங்கி கொண்டாள். தன் அழகிய கரமலரில் அந்த செயற்கை மலரை வைத்துக்கொண்டு அதை உற்று பார்த்தாள். உள்ளே வைரம் பத்திரமாக இருக்கிறது என்றேன். வைரம் இருப்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது?